அப்படிப்பட்ட அந்த நடிகர் இலங்கையிலே பல மேடைகளிலே பல இடங்களிலே தொட்டி, அதாவது கிராமங்கள், கோயில்கள், பாடசாலைகள் தன்னுடைய நாடகங்களை நடாத்தி அந்த நாடகங்களை மிகவும் சிறப்பாக செய்தார். உண்மையாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு தந்தை செல்வா அவர்கள் நடிப்பிசை மன்னர் என்ற பட்டத்தையும், மலைநாட்டு தமிழருடைய தலைவராக இருந்த சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் நாடக சக்கரவர்த்தி என்றும், எங்களுடைய பேராசிரியர் வித்யானந்தர் கலைக்குமார் என்றும் இப்படியாக பல பட்டங்களை அவருக்கு வழங்கினார். அடுத்த நிகழ்ச்சியாக நடைபெற இருப்பது அறிமுக உரை. இவர் கொழும்பிலே இலங்கை கூட்டுத்தாபனத்தில் இருக்கின்ற காலத்திலே நடிகமனை வைரமுத்துவோடு மிகவும் தொடர்பு கொண்டவர். அவருடைய சில பதிவுகளை கூட அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் இப்பொழுது உங்களுக்கு அறிமுக உரை அனைவருக்கும் வணக்கம். இன்று நடிகமணி வி வைரமுத்து அவர்களுடைய இறந்து 25 ஆண்டுகள் பூர்த்தியான நிலையிலே எனது ஊரைச் சேர்ந்த கலைஞர் அவருக்கு என்று எழுதப்பட்டிருக்கின்ற இந்த நூல் என்னுடன் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக இணைந்து ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கும் விஎன் மதியழகன் அவர்களால் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. என் ஊரைச் சேர்ந்த கலைஞர், எம் ஊரைச் சேர்ந்தவர்கள் இங்கே அநேகம் இருக்கின்றீர்கள், காங்கிரஸ் முறையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மத்தியிலே இந்த அறிமுக உரையை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வைரமுத்து அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்ற போதும் கூட சம்பிரதாயம் பூர்வமாக இந்த அறிமுக உரை நிகழ்த்துகின்றேன். வி வைரமுத்து அவர்களை நாங்கள் சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்தவர்கள், எமது ஊரைச் சேர்ந்தவர். எப்பொழுதுமே அவரை மிகவும் சாதாரண தோற்றத்திலே நாங்கள் கண்டு பழக்கப்பட்டவர்கள். அவருடைய வீட்டிலே நடக்கின்ற ஒத்திகைகளிலே என்னுடன் இணைந்து எனது பள்ளி மாணவனாக சிறு வயதிலே இருந்த பொன் கணேசமூர்த்தி அவர்கள் அப்பொழுது இந்த பிரகலாதன், லோகிதாசன் போன்ற சிறு பாத்திரங்களிலே நடிப்பார். அவர் ஒத்திகைக்கு போடும் பொழுது நாங்களும் சென்று இந்த ஒத்திகைகளை பார்த்திருக்கின்றோம். எனது நடேஸ்வரா கல்லூரிக்கு போகின்ற வழியிலே தான் ஐயனார் கோயிலுக்கு அருகே அவருடைய வீடு இருக்கும். அந்த வீட்டிலே நடக்கின்ற ஒத்திகை பெரும் அளவிலே நடந்து கொண்டிருக்கும். பல கலைஞர்கள் வந்திருப்பார்கள். ஆமோனிய சத்தமும் மிருதங்க சத்தமும் கேட்டுக்கொண்டிருக்க நாங்கள் இந்த அரைச்சுவரிலே இருந்து அவற்றை பார்த்து மகிழ்ந்த ஞாபகம் இருக்கிறது. பின்பு நாங்கள் பெரிதாக வளர்ந்து பள்ளிக்கூடத்திலே நாடகங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஏடி பொன்னுத்துறை அவர்கள் இலங்கை நாடகத்துறையிலே மிக முக்கியமானவர். அவர்கள் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார். அவர் எங்களுக்கு நாடகம் பயிற்றுவிப்பார். இறுதி ஒத்திகைகளை வைரமுத்து அவர்கள் வந்து பார்த்து சரி செய்வார். அதே போன்று எமது அதிபர் சிவபிரகாசம் அவர் கூட இந்த நாடகத்துறையிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர். பெரிய பெரிய நாடகங்களை அவர் அதிபராக இருந்த காரணத்தினால் இப்பொழுது சங்கர் அவர்கள் தயாரிக்கின்ற மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன், மகாபாரதம், ராமாயணம் போன்ற நாடகங்களை அவர் தயாரிப்பார். அதற்கெல்லாம் ஒத்திகைகளுக்கு வைரமுத்து அவர்கள் இருப்பார்கள். அவர் பல விஷயங்களிலே அங்கே ஈடுபட்டிருப்பார். அவர் அரசியலிலே நாட்டம் கொண்டிருந்தார். தமிழரசு கட்சியில் மிக முக்கிய உறுப்பினராக இருந்தார். மாமுதலிங்கம், செல்வநாயகம் போன்ற தலைவர்கள் அங்கு வந்தால் அவர்கள் வீட்டுக்கு சென்றவரை காணாமல் செல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட வைரமுத்து அவர்கள் உடைய சரியான பெருமையை நான் முற்றாக அறிந்திருக்கவில்லை. எனக்கு அப்பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகள் நடேஸ்வரா கல்லூரியில் படித்தார்கள். பெண் பிள்ளைகள் வசந்தா, லலிதா, வனிதா என்று. வசந்தா, லலிதா எனக்கு மூத்தவர்கள், வனிதா எனக்கு இளையவர். அவர்கள் எல்லாம் நடேஸ்வரா கல்லூரியிலே நடக்கின்ற கலை நிகழ்ச்சிகளிலே முக்கிய பங்கு வகிப்பவர்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு அவ்வளவு தெரியவில்லை. இவர்கள் பின்பு அவருக்கு பல காலம் சென்று ஒரு மகன் பிறந்தார். அவரை நான் நன்கு அறிய மாட்டேன், ஏனென்றால் நான் அப்பொழுது சென்று விட்டேன். இப்பொழுது இந்த வைரமுத்து அவர்களை நான் ஊரிலே எல்லா ஊர்களிலுமே விற்பனர்கள் இருப்பார்கள். சைக்கிள் ஓட்ட வீரர், வாலிபால் அடிப்பவர், ஃபுட்பால் அடிப்பவர் என்று. அதே மாதிரி எங்கள் ஊரிலே ஒரு நாடகத்திலே வல்லவர் இருக்கின்றார் என்று மட்டுமே நான் அப்பொழுது அறிந்து கொண்டிருந்தேன். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு நான்
வேலைக்கு செல்லும் பொழுது நான் அங்கே உங்களுக்கு தெரியும் இந்த கமெண்டேஷன் லெட்டர்ஸ் என்று கொண்டு போவார்கள். அதிலே நான் கொண்டு போன 2 லெட்டர் வைரமுத்து அவர்களுடையதும் எனது கல்லூரி அதிபர் சிவபிரகாசம் அவர்களும் எனது நாடக ஈடுபாட்டை பற்றி அதிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வைரமுத்து அவர்களுடைய கடிதத்துக்கு இருந்த மதிப்பு KS நடராஜா அவர்கள் என்னை நேர்முகம் செய்தார்கள். அதுக்கு அவர் கொடுத்த மதிப்பு பொழுதுதான் வைரமுத்து அவர்களுடைய பெருமையை நான் காங்கிரஸ் ஒன்றுக்கு வெளியால் அவர் இவ்வளவு பிரபலமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். அதே போல் அவர் மீது மக்கள் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கு ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலே அவருக்கு ஒரு பேட்டி நிகழ்ச்சி ஒழுங்கு செய்திருந்த 82ஆம் ஆண்டு அல்லது 83ஆம் ஆண்டாக இருக்கும். அதற்கு ஒரு கனதி சேர்ப்பதற்காக அந்த செவியை செய்தவர் KS நடராஜா அவர்கள். ஒலிபரப்பு துறையிலே மிகவும் பெருமை வாய்ந்தவர். அவரை சேவை செய்யும் பொழுது 2 கதறிகள் இருந்தன. வைரமுத்து அவர்களிலே இருந்தார். அவர் KS நடராஜா அவர்கள் நீள காய்ச்சட்டை போட்டிருந்தவர். அவர் இயல்பாகவே காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு அந்த செவி இருந்தது. அந்த செவி ஒளிபரப்பாகிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே தினபதி என்ற பத்திரிகையிலே இந்த ரூபவாணி நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனத்தை ஆசிரியர் ST சிவநாயம் அவர்கள் எழுதுவது வழக்கம். சஞ்சயனோ என்ற ஒரு பேரில் அவர் மிகவும் காரசாரமாக இந்த KS நடராஜா அவர்களை விமர்சித்திருந்தார். இந்த ஒரு மகாபெரிய கலைஞருக்கு முன்னால் இவர் காலை போட்டு கொண்டிருந்து பேசியது பண்பாட்டுக்கு போகாதது என்று. அப்பொழுதுதான் நினைத்தேன், இந்த இப்படியான ST சிவநாயம் அவர்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை துறையிலே மிகவும் பேர் போனவர். அத்தகைய மேலானவர்கள் மதிப்பு வைத்திருக்கின்ற ஒரு கலைஞர் என்று அவருடைய முழுமையான அந்த ஆளுமையையும் அவருடைய சிறப்பையும் எனக்கு அறியக்கூடியதாக இருந்தது. இந்த வைரமுத்தவர்கள் பின்பு நான் வளர வளர என்னுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தார். வானொலி தொலைக்காட்சி நாட்களிலே மிகவும் நெருங்கியவராகும். நண்பர் மதியழகன், இங்கே ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் காங்கேசந்துரைக்கு சென்றால் KM வாசகர் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சந்திப்பது வழக்கம். இறுதியாக காங்கேசந்துரையிலே அவருடைய மகளிரார் வீட்டிலே மதியழகன் அவர்கள் நிகழ்த்திய ஒலிப்பதிவிலே நாங்கள் எல்லோரும் இணைந்திருந்தோம். இங்கே நடமாடி ராஜரத்னம் அவர்கள் இவர்கள் எல்லாருமே எமது ஊரை சேர்ந்தவர், அவருடைய மகள் இங்கே இருக்கின்றார். இவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து நாங்கள் மிகவும் சந்தோஷமாக பொழுதை கிடைத்திருக்கின்றோம். ஆனால் வைரமுத்து அவர்கள் போடுகின்ற நாடகங்களை சிலர் நாட்டுக்கூத்து என்று சொல்வார்கள். அதுதான் சற்று நெருடலாக இருக்கு. அது நாட்டுக்கூத்து அல்ல, அதுதான் தமிழர்களுடைய அந்த ஒரு 1930-40 வரை நவீன நாடகமாக இருந்தவை அவைதான். உங்களுக்கு தெரியும், நொண்டி நாடகங்கள், குறவஞ்சி நாடகங்கள், இவையெல்லாம் பாடல்களாக இருக்கும். பின்பு விலாசம் என்ற ஒரு வகை நாடகம் உருவானது தமிழிலே. அது 7ஆம் நூற்றாண்டிலே பல்லவர் காலத்திலே மகேந்திர பல்லவர் என்பவர் மத்த விலாசம் என்ற ஒரு விலாசத்தை எழுதினார். தொடர்ந்து சமூக நாடகங்கள் கூட டம்பாச்சாரி விலாசம் என்று அப்படியெல்லாம் வந்திருக்கிறது. இந்த விலாசம் வகை நாடகம், அதுக்கு என்ன வித்தியாசம்? விலாசம் என்றால் அதிலே இடையிடையே உரையாடல்கள் வரும், பாடல் உரையாடல் வருகின்ற அந்த விலாச நாடகங்களை பெங்களூரை சேர்ந்த அப்பா பிள்ளை என்ற ஒரு நாடக ஆசிரியர் இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த நாடகத்தை தான் இப்பொழுதும் இந்தியாவில் மேடைகளிலே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று TK சண்முகம் அவர்கள் 1959ஆம் ஆண்டு எழுதிய நூலிலே எழுதியிருக்கின்றார். அப்ப இந்த காலகட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த நாடகம் வைரமுத்து அவர்கள் போட்ட அந்த நாடகமும் அந்த அப்பா பிள்ளை அவர்கள் எழுதிய நாடகமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பிற்காலத்திலே அறிந்து கொண்டேன். ஏனென்றால் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் அந்த காலத்திலே 1800களின் பிற்பகுதியிலே தான்
தமிழ்நாட்டிலே நாடகங்களுடைய அந்த ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலம் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே தஞ்சையிலே நவாப் கோவிந்தசாமி ராவ், கும்பகோணத்திலே நடேச தீட்சிதர், இவர்கள் எல்லாம் நாடகங்களை ஒரு முன்னேற்றகரமான வகையிலே கொண்டு சென்றவர்கள் என்ற பெருமை பெற்றவர்கள். அந்த நடேச தீட்சிதருடைய கல்யாணராமர் என்ற ஒரு நாடக சபையிலே, கல்யாணராமையர் நாடக சபை என்ற நாடக சபையிலே தான் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் நாடக ஆசிரியராகவும் நடிகராகவும் இருந்திருக்கிறார். அவர் 40க்கு மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த பட்டியலை பார்த்திருக்கின்றேன். அதிலே ஹரிச்சந்திர நாடகம் இடம்பெற்றிருக்கவில்லை. பின்பு சுகுணவிலாச சபாவை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திய இவர் மദ്രാஸில் ஏற்படுத்திய பாமல் சம்பந்தமுதிரியார் அவருடைய நாடகங்களிலே இந்த நாடகத்தை காணவில்லை. ஒருவேளை அவர்கள் அதை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் தான் இந்த நாடகங்களை நவீன முறையிலே மெருகுபடுத்தியவர் என்று சொல்வார்கள். இந்த முன்பு இந்த கட்டுப்பாடு இல்லாமல் நாடகங்கள் நடந்து கொண்டிருந்தன. இந்த விலாச நாடகங்கள் மேடையில் இந்த ஸ்பெஷல் நாடகம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஊர்களிலே இருப்பார்கள். ஒவ்வொரு நாடகத்திலே விற்பனர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை ஹரிச்சந்திரனாக செய்யக்கூடியவர், வாழியாக செய்யக்கூடியவர், முருகனாக செய்யக்கூடியவர் என்று இந்த பாடாந்திரங்கள் எல்லாம் பாடமாக்கி ஒரு ஸ்பெஷல் நடிகர்களாக இருப்பார். அவர்களை ஒன்றிணைத்து ஸ்பெஷல் நாடகங்கள் போடுவார்கள். அந்த நாடகங்களிலே இவர்கள் மேடையில் ஏறி போட்டிக்கு பாடத் துவங்கிவிடுவார்கள். ஒருவருக்கு ஏட்டிக்கு போட்டியாக பாடி வசனங்கள் பேசும் பொழுதும் அவர்கள் தங்களுக்கு நினைத்தவற்றை எல்லாம் பேசி அவருடைய சாதி குலம் இவற்றை கூட எடுத்து அதெல்லாம் பேசி ஒரு குழப்பமான வகையிலே நாடகம் சென்று கொண்டிருந்த காலத்திலே அவற்றை எல்லாம் நெறிப்படுத்தி ஸ்கிரிப்டை எழுதி இவ்வளவுதான் பேச வேண்டும் என்று நெறிப்படுத்தியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே இடம்பெற்ற நாடகங்களிலே இந்த மாயான காண்டம் இடம்பெற்றிருக்கலாம். அதை நான் மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யவில்லை. இப்பொழுது நான் யோசிக்கும் பொழுது இந்த ஹரிச்சந்திர நாடகம் அப்படியான ஒரு விலாச நாடகம், அதைத்தான் இவர்கள் அதெல்லாம் ஒரு நவீன நாடகங்கள் என்று கருதப்பட்ட அந்த நாடகங்களைத்தான் வைரமுத்து அவர்கள் அங்கே மேடியேற்றி கொண்டிருந்தார்கள். ஆகவே அது நாட்டுக்கூத்தோ அல்லது அப்படியான ஒரு வகை நாடகங்கள் அல்ல. அதுதான் தமிழர்களுடைய நாடகம். அந்த நாடகத்தை மிகச் சிறப்பாக செய்தவர் வைரமுத்து அவர்கள். நான் பிற்காலத்திலே யோசிக்கும் பொழுதுதான் அவரும் இந்த ஸ்பெஷல் நாடகங்கள் போன்றுதான் போட்டிருக்கிறார். ஏனென்றால் கலைஞர்களை எல்லாம் பல இடங்களில் இருந்து அவர் வசந்தகான சபா என்றதுதான் அவருடைய நாடக அமைப்பின் பெயர். அவருடைய மூத்த மகளின் பெயர் வசந்தா. அவர் அந்த நாடகங்களிலே அரியாலையில் இருந்து மல்லாக